அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை சிவகாசி பத்ரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் விருதுநகரிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகாசியில் உள்ளது. பிரம்மதேவனின் புதல்வனான தக்ஷன் தன் மகளான தாக்ஷாயினியை சிவபெருமானுக்கு மணம் செய்து கொடுத்தார். இருப்பினும் ஆணவத்தால் சிவபெருமானை பகைத்து கொண்டார். ஒரு முறை தக்ஷன் பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்து அதற்கு சிவனையும் தாக்ஷாயினையும் அழைக்காமல் தவிர்த்தான். இதனால் வெகுண்ட ஈசன் தக்ஷனின் யாகத்தை அழிக்க தன் சக்தியாகிய வீரபத்ரரை உருவாக்கினார். அம்பாள் தன் கோபத்திலிருந்து பத்ரகாளியை உருவாக்கினார். வீரபத்ரரும் பத்ரகாளியும் தக்ஷனின் யாகத்தை அழித்தனர். அதன் பின் சிவன் கட்டளைப்படி உலக மக்களின் நல்வாழ்விற்காக ஆங்காங்கே கோவில் கொண்டு அருள் பாலித்தார்கள். அவ்வாறு பத்ரகாளியம்மன் விரும்பி திருக்கோவில் கொண்ட தலங்களிலே முதன்மையானது சிவகாசி பத்ரகாளியம்மன் திருக்கோவில். கருவறையில் பத்ரகாளியம்மன் 8 கரங்களோடு உடுக்கை, கட்கம், கபாலம், சூலம், ஹஸ்தம், நாகம், மணி, கிண்ணத்துடன் அருள் பாலிக்கிறார். தனது வலது பாதத்தை தூக்கி குத்துக்காலிட்டு தனது இடத்திருப்பாதத்தை அரக்கனின் தலைமேல் வைத்த வண்ணம் அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கிறார். பல குடும்பங்களுக்கு இவளே குலதெய்வம். இந்த அன்னையை பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை முதலிய நாட்களில் மாலையில் வழிபடுவது நல்லது. வழிபாட்டின் போது அம்மன் கருவறை தீபத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து 8 உதிரி எலுமிச்சம்பழங்களை அவள் திருப்பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும். இவ்வாறு செய்தால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமாம். தனலாபம் கிட்டவும், எதிரிகள் தொல்லை நீங்கவும், சுபகாரிய தடைகள் அகலவும். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தொடர்ந்து 8 வாரங்கள் தீபமேற்றி அம்பாளை வழிபட வேண்டும். குழந்தைகளின் பாலாரிஷ்ட நோய்களும் திருஷ்டி கோளாறுகளும் இவளை வழிபட நீங்கிடும். ஆலயம் 7 நிலை ராஜகோபுரம் கொண்டது. ஆலய வெளிப்பிரகாரத்தில் நாகராஜா, ஐயப்பன், ஹனுமன், மகாலட்சுமி, நாராயணன் சமேத அஷ்டலக்ஷ்மிகள் சன்னதிகளும் இங்கே அமைந்துள்ளன. தல விநாயகர் பஞ்சமுக விநாயகர். இவரை சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபட்டால் நம் கஷ்டங்கள் நீங்கிடும். அஷ்டலட்சுமி சன்னதியில் வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை நாட்களில் பசு நெய் தீபமேற்றி தாமரை மலர் சூட்டி வழிபட வளமை பெருகிடும். இங்கு உள்ள பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபட திரண்ட செல்வம் சேரும். ஆலய உட்பிரகாரத்தில் கன்னி விநாயகர், பைரவர், வீரபத்ரர், மாடசுவாமி, வெயில் உகந்த அம்மன், இருளப்ப சுவாமி, கருப்பண்ண சுவாமி, பேச்சியம்மன் சன்னதிகள் உள்ளன. இங்கு சித்திரையில் நடக்கும் கயிறு குத்து திருவிழா, பொங்கல் விழா, தேரோட்டம் முதலியன மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. இங்குள்ள நந்தவனத்திற்குள் பத்ரகாளி அம்மன் அமர்ந்த ஆதி பத்ரகாளி பீடம் இங்கு உள்ளது. திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடவும், தொழில் அபிவிருத்திக்கும், குழந்தைகள் நலனிற்கும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். நெய் தீபம் ஏற்றியும், எலுமிச்சை தீபம் ஏற்றியும், பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். தனம், கல்வி, நல்மனம் தந்து நம்மை நாளும் காக்கும் சிவகாசி ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.